ஒரு மனிதன் சொன்ன வார்த்தையால் சூரியனும் சந்திரனும் நின்றது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? இது வெறும் கதை இல்லை, இது தேவன் செய்த அதிசயம். இதை பைபிளில் யோசுவா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனங்களில் நாம் காணலாம். யோசுவா தலைமையில் இஸ்ரவேல் ஜனங்கள் எமோரியரின் 5 ராஜாக்களை எதிர்த்து யுத்தம் பண்ணி கொண்டிருந்தனர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யுத்தத்தில் வெற்றி நெருங்கிக் கொண்டிருந்தது. அதே சமயம் பகல் நேரமும் போய்க் கொண்டிருந்தது. இரவு வந்தால் பகைவர்கள் ஓடி மறைந்து விடுவார்கள். அதனால் யோசுவா கர்த்தரை நோக்கி பேசிவிட்டு, சூரியனே நீ கிபியோனில் நெல், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கில் நெல் என்று கட்டளையிட்டார். ஆச்சரியம், அந்த ஜெபத்தை தேவன் ஏற்றார். சூரியன் அஸ்தமிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. சந்திரனும் நிலைமாற்றமின்றி தங்கி நின்றது. அந்த ஒரு நாளில் எதிரிகள் தப்பிக்க முடியாமல் இஸ்ரவேல் மக்கள் தேவனின் உதவியால் வெற்றி பெற்றார்கள். உன் வாழ்க்கையிலும் நேரம் போய்கொண்டே இருக்கிறது போல வாய்ப்புகள் முடிந்து விடுமோ என்று பயமா? நம்பிக்கையுடன் தேவனிடம் வா. தோல்வி என கூறும் சூழலையே திருப்பி வெற்றியாக தருவார். இந்த அதிசயத்தை நம்பினால் God do miracles என கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்பிக்கை பரவட்டும்.